Hi friends, welcome to Dr. Nitya's Kitchen. ஆந்திரா மெஸ்ஸுக்குன்னே ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. நிறைய பேர் ஆந்திரா மெஸ்க்கு எதுக்கு போவோம்? அந்த பருப்பு பொடி, நெய் ப்ளஸ் அவங்க கொடுக்குற அந்த டொமேட்டோ பப்பு, அந்த சுட சுட சாதத்தில் அந்த டொமேட்டோ பப்பு போட்டு நம்ம பிணைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரைட் பொட்டேட்டோவோ இல்லைனா ஒரு காரசாரமான காலிஃப்ளவர் ஃப்ரை இல்லை ஒரு நான்வெஜ் ஃப்ரை வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த ஆந்திரா ஸ்பெஷல் டொமேட்டோ பப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டொமேட்டோ பப்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப் துவரம் பருப்பு நல்லா கழுவி ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதோட 10 பல் பூண்டு, 1லேருந்து 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது, 2 சின்ன தக்காளி பழம் பொடியாக சாப் பண்ணது. இதுக்கப்புறம் மசாலா தூள், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதோட இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி, வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை நல்லா கிண்டி விட்டுட்டு பருப்பு நல்லா பொல்லன்னு வேகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா வேகும். ப்ளஸ் உங்களுக்கு பொங்கி வெளியில் வராது. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரெஷர் அடங்கின உடனே குக்கரை திறந்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு மேஷர் வச்சு அந்த பருப்பை நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மேஷ் பண்ணிடாதீங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாமே 1/2 டீஸ்பூன் போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வரமிளகாய் பிச்சு போட்டுட்டு மீதி நம்ம வச்சோம்ல வெங்காயம், ஒரு டீஸ்பூன் வெங்காயம் இருந்தால் போதும். அதை இந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க. லைட்டாக கலர் மாறணும், அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ லைட்டாக அது ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம அந்த கடைஞ்சி வச்ச பருப்பில் இதை ஆட் பண்ணிடணும். இந்த பருப்புக்கு அழகே இந்த டொமேட்டோ கொடுக்குற அந்த ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் கலர் தான். உங்களுக்கு தண்ணி இன்னும் வேணும், ரொம்ப திக்காக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு இந்த பருப்பு குழம்பு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். அப்போ தான் நீங்கள் தாளிக்க போட்டதுனுடைய ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கி நல்ல டேஸ்டாக இருக்கும் அந்த பருப்பு. கடைசியில் இறக்கும்போது கொஞ்சோண்டு மிளகும் சீரகமும் தட்டி போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க. ஒரு செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான டொமேட்டோ பப்பு ரெடி. ஒரு தடவை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்ட் ஆயிடுவீங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ பாருங்கள், செம்ம ஈஸியாக நம்ம சூப்பர் டேஸ்டியான டொமேட்டோ பப்பு பண்ணிட்டோம். இந்த டொமேட்டோ ஸ்டைல் இந்த பருப்பு ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஈவன் சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.